தமிழகத்தில் வெளியானது வரைவு வாக்காளர் பட்டியல். அதிகபட்சமாக சென்னையில் 14.25 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். தமிழ்நாட்டில் மொத்தமாக 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. தமிழ்நாட்டில் மொத்தமாக 5.43 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். 2.77 கோடி பெண் வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் அதிகாரி பேட்டி. தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூரில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்தது. 2,18,444 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வாக்குச்சாவடி வாரியாக சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் அதிகாரி பேட்டி. ஒருவருக்கு கூட வாக்கு உரிமை மறுக்கப்படாது என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யும் எனவும் திட்டவட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் 26,375 பேர் நீக்கம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இடம் மாறியவர்கள் படிவம் 8 புதியதாக சேர்க்கப்பட்டவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வரும் ஜனவரி 18ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம். தேர்தல் ஆணையம் தகவல். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வரும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம். இணையதளம் மூலம் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் மேற்கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு ஒழிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. டிசம்பர் 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏராளமான போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதால் திமுகவினர் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வரைவு வாக்காளர் பட்டியலே இறுதி என கூறினால்தான் சர்வாதிகாரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முற்றாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. கோவை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தமிழ்நாட்டில் காவல் உயர் அதிகாரிகள் வீட்டில் ஆர்டலிகள் இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தமிழ்நாடு விவசாய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் அமைச்சர்கள் விரைவில் பேச்சுவார்த்தை. சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் 22ஆம் தேதி காலை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் ராட்வீலர், பிட்புல் நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பதற்கு தடை. மீறினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறை. மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சென்னை மாநகராட்சியின் கட்டுமான வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சூடானில் தெற்கு கார்டூமின் மாகாணம் டில்லிங் பகுதியில் துணை ராணுவ படையினர் துப்பாக்கிச் சூடு. பொதுமக்கள் 16 பேர் உயிரிழப்பு. உலக டூர் பேட்மிண்டன் போட்டி. சாத்விக் சிராக் ஜோடி அரையிறுதிக்கு முன்னேற்றம்.